வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஒரு பதிவில் ஒரு விஷயம் பார்க்க போகின்றோம். அதாவது ஒரு சுமார் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக ஒரு என்ன ஒரு 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 ஓல்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி. இங்கிலாந்து டீம் வந்து பாகிஸ்தானில் போய் அந்த சீரீஸ் வந்து விளையாட போகிறாங்க. இங்கிலாந்து டீம் வந்து பாகிஸ்தானுடைய மண்ணில் வந்து அந்த பாகிஸ்தானுடன் அவர்கள் வந்து கிரிக்கெட் போட்டி விளையாடுகிறார்கள். அப்படி விளையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு கேப்டன் வந்து அன்னைக்கு கேட்டிங் அப்படின்ற ஒரு ஆல்ரவுண்டர் தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்தார். ஸோ அப்படி விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மண்ணில் இங்கிலாந்து வீரர்கள் விளையாடும் பொழுது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு சீரீஸ் நடக்கும் பொழுது ஒரு நாடு மற்ற நாட்டிற்கு போய் விளையாடும் பொழுது கிரிக்கெட் விளையாடும் பொழுது இந்த அம்பையரிங் சிஸ்டம் என்ன செய்வாங்க அப்படின்னா மேக்சிமம் அந்த உள்நாட்டை சேர்ந்தவர்களை அம்பையர்களாக நிர்ணயிப்பார்கள். மேக்சிமம் அந்த உள்நாட்டை சேர்ந்தவர்களை அம்பையராக நிர்ணயிப்பார்கள், நடுவர்களாக நியமிப்பார்கள். அப்படி நடுவர்களாக நியமிக்கும் பொழுது பாகிஸ்தான் மண்ணில் இந்த போட்டிகள்லாம் நடைபெறுகிறது, டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஒன் டே போட்டிகள். அப்படி ஏன்னா அன்றைக்கு 2020 கிடையாது. அப்படி வந்து விளையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மண்ணில் இந்த சீரீஸ் விளையாடும் பொழுது பாகிஸ்தானை சேர்ந்த அம்பையர்களை அன்று நடுவர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ அப்படி நியமிக்கப்பட்டிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிஷன்ஸ் கொடுக்கறதில்ல. ஒரு குறிப்பிட்ட மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிஷன்ஸ் கொடுக்கறதுல வந்து ஒரு தவறு நடந்திருக்கிறத உணர்றாங்க. ஸோ பொதுவாகவே அவங்க வந்து ஒரு 2-3 மேட்சுகளே அதை கவனிச்சிருக்கிறாங்க. அதாவது தவறுன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்ட் அம்பையர் சிஸ்டம் கிடையாது. ஸோ தேர்ட் அம்பையர் சிஸ்டம்னா இப்போ ஒரு 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 20 வருடத்துக்கு அப்புறம் வந்த விஷயம் தான் தேர்ட் அம்பையரிங் சிஸ்டம்லாம். அன்னைக்கு முன்னாடி இந்த 2 அம்பையர் சொல்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த லெக் பிஃபோர் விக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து LBW அப்படின்போம். அதாவது அந்த விக்கெட்டுக்கு முன்பாக காலில் பட்டால், இடது கால் அல்லது வலது காலில் அந்த பந்து பட்டால், அதாவது பேட்டில் படாமல் அந்த பந்து வந்து காலில் பட்டால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து LBW அப்படின்ற முறையில் அவுட் கொடுக்கப்படும் அப்படின்றது. கேட்சுகள் இருக்கு, அது இருக்கு. அதே மாதிரி வந்து ரன் அவுட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு அக்யூரசி இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த கேமராவினுடைய அந்த ஒரு க்ளோசிங் ஷாட்ஸ் மூலமாக அது நம்ம அந்த கிளிக்கு மூலமாக இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் அக்யூரஸியா அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் அம்பையருக்கும் நல்ல சப்போர்ட்டா இருக்கு. அன்னைக்கு தேர்ட் அம்பையர் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் அந்த ஆன் தி ஸ்பாட்ல அவங்க கொடுக்கறதா டெசிஷன். அந்த ரீப்ளே கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரஸியாலாம் அன்றைக்கு இருக்காது. ஆனால் தெரியும் ரீப்ளேல வந்து இவங்க அவுட் இல்லையான்றது ஓரளவுக்கு LBWலாம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த LBW விக்கெட்ஸ் வந்து பொதுவாக வந்து நிறைய பேட்ஸ்மேனுக்கு குழப்பம் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஓரளவு தெரியும். ஏன்னா அவங்க வந்து அந்த கிரீஸில் வந்து அவங்க நின்று விளையாடும் பொழுது அந்த பந்து எங்கே பிச் ஆகுது, எதை நோக்கி போகிறது அப்படின்றது பேட்ஸ்மேனால் அந்த LBWவை கணிக்க முடியும். விக்கெட் கீப்பருக்கு மிக சரியாக தெரியும். பவுலர்ஸ் வந்து அந்த பந்து வீச்சில் இருப்பதனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அம்பையருக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அந்த 3 விக்கெட்டுகளுக்கு உள்ள அதான் LBW கூடிய ஒரு சின்ன ஒரு சாராம்சமே என்னன்னா அந்த காலில் படாமல் இருந்தால் அந்த பந்து வந்து சென்று விக்கெட்டை வந்து வீழ்த்த வேண்டும். அந்த விக்கெட்டை வந்து அது வந்து வீழ்த்துச்சு அப்படின்னா அது அவுட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து முறை. இதை ஒரு அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அந்த பாகிஸ்தானுடைய தொடர் நடுவர்களுடைய அந்த முடிவுகள் வந்து அவர்களுக்கு திருப்தியாக இல்லை. யாருக்கு? இங்கிலாந்து வீரர்களுக்கு. அப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஒரு டிசிஷன் கொடுக்கும்போது அந்த கேட்டிங் வந்து என்ன பண்ணாருன்னா பட் இவங்களுக்கு வந்து LBW கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ரன் அவுட்டும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் விளையாடும் பொழுது இதற்கு நேர்மாறாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி டிசிஷன் எடுத்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா கேட்டிங் வந்து எல்லாரையும் வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார். ஃபீல்டர்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வாங்க பேக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். ஸோ உள்ளே போயிட்டு என்ன அவர் வந்து ப்ரெஸ் கிட்ட சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தை வந்து வி ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் 13 பிளேயர்ஸ் அப்படின்னாரு. வி ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் 13 பிளேயர்ஸ் அப்படின்னாரு அவர். அது என்ன அர்த்தம்னா பொதுவாக கிரிக்கெட்டில் வந்து 11 வீரர்கள் இருப்பாங்க. இந்த பக்கம் 11, அந்த பக்கம் 11. அது 11 வீரர்களோட ஒரு 13 வீரர்கள் சொல்றாரு. அந்த 13 வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது யார் யாரான்னு கேட்டீங்கன்னா அந்த 2 அம்பையர்ஸையும் சேர்த்து, இந்த பாகிஸ்தானுடைய அந்த 2 அம்பையர்ஸையும் சேர்த்து 13 வீரர்களுக்கு எதிராக நாங்கள் வந்து விளையாட வேண்டியிருக்கிறது
அந்த மாதிரி ஒரு விளையாட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். பொதுவாக கிரிக்கெட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அம்பையர் அந்த ஐசிசி என்ன சொல்லுதுன்னா, அம்பையர்களை வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அம்பையர்கள் வந்து இப்போ இங்க எப்படி நம்ம இங்க சொல்றோம் இல்லையா, ஒரு 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 கோர்ட்டுடைய நீதி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நாம என்ன சொல்றது, முகாந்திரம் கற்பிக்க கூடாது, ஆனால் விமர்சனம் செய்யலாம் அப்படின்ற ஒரு 2 சரத்துகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரிக்கெட்லையுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த அம்பையருடைய டிசிஷனை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு அதை ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்கா வெளியில சொன்னார் அவரு. பட் அதன் மேல் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தார்கள். அது ஒரு வேற கதை. இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து இந்தியாவுக்கும் நடந்தது. இந்தியா வந்து ஷார்ஜால வந்து ஒரு ஃபைனல்ஸ் விளையாடும் பொழுது, பாகிஸ்தான் கூட விளையாடும் பொழுது அகிப் ஜாவிட் அவங்க வந்து போலிங் போடுறாங்க. அந்த போலிங் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ரிக் விக்கெட் கிடைக்குது. மூணுமே எல்பிடபிள்யூ, மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கீ பேட்ஸ்மேன்ஸ். ஒன்று அசாருதீன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், இன்னொன்று ராகுல் டிராவிட். 3 பேருமே. இதில் 3 பேருமே என்ன சொல்றாங்க, நாங்கள் அவுட் இல்லை அப்படின்றாங்க. அவுட் இல்லைன்னு சொல்லி இவங்களா தான் சொல்லிக்கிட்டாங்களே தவிர அன்றைக்கு அவர்கள் பிரஸ் மீட்ல முறையிடலை, எதுவும் செய்யவில்லை. மேட்ச் எல்லாம் முடிஞ்சு அந்த மேட்ச்லாம் நம்ம தோல்வி விட்டுற பிறகு, அந்த கப்பு வந்து அன்றைக்கு பாகிஸ்தான் வசம் சென்ற பிறகு, இவர்கள் இந்தியாவில் வந்த பிறகு இவர் சொல்கிறார்கள். இதான் அன்னைக்கு நடந்தது. பட் பேட்டிங் வந்து அன்னைக்கு இந்தியர்கள் வந்து பொதுவாக வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பனாக சொல்றது இல்லை. பட் அன்னைக்கு கேட்டிங் வந்து ஓப்பனாக சொன்னார். பட் அதன் பேரில் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்க இங்கிலாந்து டீம்ல இருந்து. அது ஒரு தனி டாபிக். நம்ம என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இன்றைக்கு இந்த மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபேட்ஸ் நடக்கும்போது, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஊடகம் இல்லை பிற ஊடகங்கள் வந்து இந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நெறியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நெறியாளர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆளுங்கட்சிக்கு சாதகமான விஷயங்களை பேசும் பொழுது அவர்கள் அனுமதிக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து அந்த அவங்க ஏதாவது ஒரு அப்போஸ் பண்ணி இப்போ மற்ற பார்ட்டிக்காரங்களையும் கூப்பிட்றாங்க இல்லையா, இப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே உடைய ஸ்போக் பர்சன், பிஜேபியுடைய ஸ்போக் பர்சன், எக்ஸெட்ரா பார்ட்டியுடைய ஸ்போக் பர்சன் கூப்பிடுறாங்க. ஸோ கூப்பிட்டு பேச வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வந்து ஒரு புள்ளி விவரம் கூட சொல்றதா இருந்தால் அதை அவர்கள் பேசுவதற்கு அனுமதிப்பதில்லை. அனுமதிக்காம அவங்க பேசும்பொழுது இவங்க குறுக்க பேசுறது, இவங்க இந்த ஆங்கர்ஸ், இந்த நெறியாளர்கள் வந்து குறுக்க பேசுறது, அவங்கள பிளாக் பண்றது. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து இதெல்லாம் டெமோக்ராட்டிக்காக நீங்கள் வந்து பேச விட்டாதான், ஜேர்னலிசம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பேச விட்டாதான் என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரியும் சமூகத்துக்கு தெரியும், ஆட்சியாளர்களுக்கு தெரியும். ஏன்னா கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது, கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி எல்லா பத்திரிகையும் வாசிக்கிற பழக்கம் இருக்கும். அது முதல்ல வந்து தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய பத்திரிகையை தான் முதல்ல எடுத்து படிப்பாங்க. என்ன நெகட்டிவ் கிரிட்டிசைஸ் இருக்குது அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் அகைன்ஸ்ட் பார்ட்டி அப்படின்றத பார்ப்பாராம். அதுலேயும் குறிப்பாக வந்து ஷோவினுடைய அந்த துக்ளக் பத்திரிகை வந்தால் முதல்ல அதை தான் வாங்கி படிப்பாராம். அவங்க வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு, அதை ஏதாவது கிரிட்டிசைஸ் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ண முடிஞ்சா உடனே அதை நிவர்த்தி செய்யலாம் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் விமர்சனங்களை தாங்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து கண்டிப்பாக அது வந்து ஆளுங்கட்சிக்கு தேவை. அதே மாதிரி ஆளுங்கட்சின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய கட்சியும் தான், மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியும் தான். இந்த 2 கட்சிக்குமே அந்த விமர்சனங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி நெறியாளர்களும் அதான் நடுநிலையாக இருந்து அவர்கள் வந்து அந்த டிபேட்டை நடத்தினால்தான் அது ஒரு என்ன சொல்றது, ஆரோக்கியமான ஒரு டிபேட்டாக இருக்கும். அந்த மீடியாவுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ரிவ்யூஸ் கிடைக்கும். இல்லைன்னா அந்த மீடியாக்களை மக்கள் வந்து புறக்கணிக்க துவங்குவார்கள் அப்படின்றது பார்க்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.